பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக கர்த்தரிடத்துலேருந்து 2 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 மினிட் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடர்படுவார். லைஃப்பில் நம்ம ஒவ்வொருவரும் நிறைய சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? we are just humans. கவலைகள், கஷ்டங்கள், பிரிவுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இதெல்லாம் நிறைஞ்சது தான் மனுஷ வாழ்க்கை இல்லைங்களா? கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நம் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். நீங்கள், நான் எல்லாரும் கடந்து போய் கொண்டு இருக்கிற இந்த கடினமான பாதையையும் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள், இன்றைய தேவைகள், நாளைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற மாதிரியே தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், behold I will do a new thing. இன்னும் வாசித்து பார்த்தோம்னா அதில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்க, இதோ இப்பொழுதே அது துளிர்க்கும். ஆமாங்க, கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிட்டுருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்மில் அநேகர் பலவீனமான சிச்சுவேஷன்ஸ்லையும் சுகவீனமான சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதிலும் அநேக ஊழியக்காரர்கள் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சுகவீன நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இன் அவர் பாஸ்ட் லைஃப்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிலை நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். கர்த்தருடைய கரம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எப்போவோ மறைந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம பாஸ்ட் லைஃப்பில் இருக்குது இல்லையா? இப்போ வரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மளை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடந்து கொண்டு போகிற பாதை எல்லாம் நம்மளுடைய நன்மைக்காகவே தவிர ஒரு நாளும் அது தீமைக்கு ஏதுவாக இருந்ததே கிடையாது. கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இதோ கர்த்தருடைய 2வது வார்த்தை, ஏசாயா 58:8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். யோர் ஹீலிங் வில் குவிக்லி அப்பியர். இன்னைக்கு நீங்கள் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய சூழ்நிலை மாறி நான் சுகமாகணும்னு கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டு இருக்கிறீங்களா? இதோ கர்த்தருடைய பதில், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு விசேஷத்த கிருபை என்னன்னா, நாம் கடந்து போகிற எல்லா கடினமான சூழ்நிலையும் கர்த்தருக்கென்று சாட்சியாய் அமையும். இன்னைக்கு நீங்கள், நான் கடந்து போகிற எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் சாட்சியாய் மாறி அது நம்மளுடைய சாட்சியுள்ள ஜீவியத்திற்கு ஒரு அடையாளமாக மாறட்டும் அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்த 2 பெரிய ஆசீர்வாத வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் நீர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். என்னோடு கூட ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த புதிய பாதையை அவர்களுக்கு நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் விசேஷமாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்று சுகவீன நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சுகவீனமான நிலை மாறி உமக்கென்று சாட்சியாய் இந்த சூழ்நிலை அமைய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லிய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் அதிசயமும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சுகவீன நிலை மாறி கர்த்தாவே எங்களுடைய சுக வாழ்வை கர்த்தர் விரைவலாய் துளிர்க்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஜெப வேலைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரம் செலவிடுகிறவர்களாய் மாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்து எங்களை சுகமாய் நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட 2 வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுகமாய் நடத்த வேண்டும் என்று நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். God bless you.